என்னன்னா, இப்போ சர்ச்சில வந்து எல்லாருமே பரிசுத்தவான்கள், ரொம்ப ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு எல்லாரையும் சொல்லிட முடியாது. பிசாசு பிடிச்ச ஆட்களும் சர்ச்சில இருப்பாங்க. கூட்டத்தோட 100 ஆடுல அதுவும் ஒரு ஆடா, கருப்பாடா, மே வசி அப்படின்ற மாரி இருக்கும். ஆனா தெரியாது. ஆனா அதுதான் பயங்கரமான பிரச்சனைகள குத்துன்னு இருக்கும். எல்லாமே கருப்பாடா இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்காதீங்க. பாஸ்டர் கருப்பாடா இருந்தா அந்த மாரி இருக்கிறாங்க. இது வேஷம் போட்டுன்னு நான் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றது அதான். ஆண்டவர் நமக்கு வேஷம் போடக்கூடாது. பவுல் சொன்ன மாரி, எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். ம். ஏன் பிரசங்கம் பண்ற நான் தானே வீணா போகாதபடிக்கு என்னைத்தான் ஒடுக்கி நான் என்னை கீழ்ப்படுத்துறேன். அப்படின்ற இடத்துக்கு நான் வரணும். சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாங்க. நல்லா கேட்டுக்கங்க. பிரசங்கம் யார் வேணா பண்ணலாம். ஆனா ஆண்டவரோட தனிப்பட்ட உறவு இருக்குது பத்தியா? அவரு என்ன பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன்ல. அதுல உண்மையா இருக்கிறது தான் ரொம்ப பேர் மிஸ் பண்ற இடம். அதுல உண்மையா இருக்கிறவன தான் கர்த்தர் எங்கேயோ தூக்கின்னு போயிடுவார். பயங்கரமான இடத்துல தூக்கின்னு போயிடுவார். அவனை நம்பிதான் எல்லாத்தையும் கொடுப்பார். அதனால தான் பைபிள்ல போட்டுக்குது, உண்மையுள்ள ஆட்களை கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் தேடி உலாவின்னு இருக்குதான். கர்த்தருடைய கண்கள் யாருன்னு பார்த்து அவனை தூக்குறாராம். தூக்கி உச்சத்துல தூக்கின்னு போய் நிறுத்துறான். அவனை நம்பிதான் அவரே உள்ள அவங்கிட்ட இறங்கி அவரா இந்த பூமியில வேலை பார்க்கிறாரு. தான் உண்மை. எனக்கு என்னுடைய அங்கலாய்ப்பு, என் வாழ்க்கை ஃபுல்லா அதுதான். ஆண்டவர் உண்மையா இருக்கணும். மனசாட்சி பொதுவா அவருக்கு கரெக்டா நடக்கணும். யாரையும் ஏமாத்துறதோ, ஏமாத்து வேலையோ, மாய்மாலமோ இதெல்லாம் பண்ணின்னு இருக்கக்கூடாது. சில சமயங்கள்ல அதெல்லாம் வந்து நம்மள கொஞ்சம் ஒரு மாதிரி, இந்த உலகம் அந்த மாதிரி, நம்மளும் அந்த மாதிரின்றதால சில ஆண்டவர்கிட்ட நெருங்குறது சரி ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். அதே சமயத்தில் ஈஸியான ஒன்று தான். ரெண்டுமே இருக்குது. கஷ்டம், இன்னொன்று ஈஸி. ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். ரெண்டுமே இருக்குது. அது நம்ம மனசை பொறுத்து தான் இருக்கு. ஆண்டவர்கிட்ட நெருங்குறதும் சரி ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டம். சொல்றாரு, தாம் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான்றார். ஒருத்தர் சூஸ் பண்றது, பெரிய ஆள் வந்து ஒருத்தர் சூஸ் பண்றதுன்றது பெரிய விஷயம் இல்ல. பெரிய ஆளு பெரிய விஷயம். ஒருத்தர் சூஸ் பண்றதுன்ற அந்த மாதிரி கர்த்தர் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாரு, தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்றான். அந்த மாதிரி மனுஷன் பாக்கியவான். அதனால அநேக காரியங்கள் இதை நம்ம டெவலப் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஒருத்தருக்கும் இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு தாய் உள்ளமும் தகப்பன் உள்ளமும் சேர்ந்து இருக்கணும். உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னுடைய என்னுடைய ஆதங்கமே அதுதான். என்னை போலவே ஜனங்களை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆதங்கம். மற்றவங்களை பார்க்கும் போது எப்படி பார்க்குறீங்கன்னா, இறக்கத்தோட பாருங்க, கிருபையா பாருங்க. அவங்க சூழ்நிலையில அவங்கள போய் பார்த்து அவங்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க முடியுமோ கொடுக்க பாருங்க. மற்றவங்களை பார்த்து அவங்க தப்பை பார்க்காதீங்க. தப்பை பார்த்தீங்கன்னா யாரையும் நேசிக்க முடியாது. நான் நேற்று ஒய்ஃபுக்கு மருந்து வாங்கலான்னு போயிட்டு மறுபடியும் சும்மாவே வந்துட்டேன். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்போ உங்களுக்கு ஒருத்தருக்கு பிடிக்காதுல்ல, எனக்கு கூட சில ஆளுங்களாம் பிடிக்காது தான். ஆண்டவர் சொன்னாரு, எப்படிடா அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு அவனை பிடிக்குது, ஒருத்தங்க அவன் வேலை மேல அவனுக்கு பிடிக்குது, அவனுக்கு கொஞ்சம் சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவனுக்கு பிடிக்குது, அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான், ஏதோ ஒன்று அவனை பார்த்துட்ட, ஏதோ ஒன்று சேர்த்து உனக்கு மட்டும் பிடிக்க மாட்டேது, அவங்களுக்கெல்லாம் பிடிக்குது அவனை. அது எப்படி? ஒருத்தரை பார்த்துட்டோன்னா, ஐயோ மோசமான ஆளு, அவங்ககிட்ட சேர முடியாது, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாதுன்றான்ல. ஆனா அவனை நேசிக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்களே, அது எப்படி? அப்ப என்னன்னு அர்த்தம்னா, அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை அதிகமா அவங்க பார்க்குறாங்க.
வெளியாட்கள் அவங்ககிட்ட இருக்கிற குறைய பெருசா பார்க்குறாங்க, அவங்ககிட்ட இருக்கிற நெருக்கமான ஆட்கள் அவங்ககிட்ட இருக்கிற நல்லதை பெருசா பார்க்குறாங்க. இந்த உலகத்துல ரெண்டே அதே மாதிரி தான், ரெண்டு விதம் தான். நம்மளை பற்றி சொல்கிறேன், நெஞ்சில் தட்டிங்க. உங்களை பற்றி சொல்கிறேன், நெஞ்சில் தட்டுங்க, கை தட்ட வேணாம். நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது. நம்ம ஓகே 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 இங்கே வந்துருங்க, இங்கே வந்துருங்க. நம்மக்கிட்ட வெறுக்கிற காரியமும் இருக்குது, நேசிக்கிற காரியமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே இருக்குது. நம்ம கிட்ட தப்பு பண்ற குணமும் இருக்குது, நல்லது பண்ற குணமும் இருக்குது. எதுல அதிகமா வரணும்? நல்லதுல அதிகமா வரணும். ஆண்டவர் பவுல் சொல்றாரு, நீங்க தப்பு பண்றதுல குழந்தையா இருங்க, குழந்தையா இருங்கன்ற. ஒருத்தவங்க கெட்டது பண்றதுல குழந்தையா இருக்கிறாங்க. எனக்கும் வராது, சாரி, நல்லது பண்றதுல குழந்தையா இருக்கிறாங்க. தப்பா சொல்லிட்டேன். நல்லது பண்றது எனக்கு பண்ணவே வர மாட்டேது. அவங்ககிட்ட போய் பேசலான்னு பாக்குறோம், ஆனா முடிய மாட்டேது. அவங்களுக்கு இதை பண்ணலான்னு பாக்குற முடியவே மாட்டுது. ஏன் வர மாட்டேதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எதனா அடிக்கணும்னா போயேன், தள்ளு என்ன மடுக்காத உடுடி ஒண்ணு பண்ற உருளா, அதுக்கு மட்டும் முன்ன போகுது. அப்போ பெருத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். தப்பு பண்றதுக்கு அதாவது பாவம் செய்யறதுக்கு இது பண்றதுக்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, குழந்தையா இருக்கிறாங்க. அது எப்படி? இதுல வளருங்கன்றாரு. நன்மை செய்யறதுக்கு வளருங்கன்றார், நன்மை செய்ய படியுங்கன்றார். ஹலோ, இதெல்லாம் எங்களுக்கு சொன்னா எப்படிங்க? நாங்களே ரொம்ப முத்தி போயிருக்கிறோன்றீங்களா? நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. எனக்கு சில சமயங்கள்ல வெறி வரும், கொலை வெறி வரும். சாதாரண வெறி வரல, கொலை வெறி. கடவுள் காப்பாத்தினே வராரு. நீ நல்லதுல படி, நன்மை செய்யப்படி. நான் ஆண்டவரை என்னை இப்படி உண்டாக்கிட்டீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வருது, இப்படிப்பட்ட ஒரு இதுவா இருக்கிறேன், பயங்கர பார்க்குறோம், மேலோட்டமா பார்க்குறவங்க என்ன நல்லவன்னு சொல்லிடுறாங்க விடு, ஆனால் மோசமான குணங்கள்லாம் இருக்குது. என்ன அது? நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஊழியக்காரங்க நல்லா யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா வந்திருக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் இந்த மாதிரிலாம் விட்டு, அவங்களுக்குன்னு ஒரு சில பலவீனங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டு எப்படி வந்திருப்பாங்க? அந்தமாரி என்னையும் மாற்றுங்களேன் அப்படின்னு நான் கெஞ்சினுக்கிறேன் தனியாக. போய் நான் நல்லா தானே பார்க்குற அப்படின்னு தெரியுதுல, உள்ள இருக்கிற அங்கலாய்ப்பு எனக்கு தான் தெரியும். இதுதான் ஆண்டவரோட இருக்கிற தனிப்பட்ட உறவு. மற்றவங்க பார்க்கறது வேற, மேலோட்டமா பார்க்கறது. எப்படிங்க? மேலோட்டமா பார்க்க. ஆனா தனிப்பட்ட உறவு, அவரோட நெருங்கி நடக்கிறது, அவரோட ஐக்கியம் கொள்றது, அவரோட உறவுல இருக்கிறது, அது வேற. அப்போ இதுதான் நம்மள எங்கேயே தூக்கிட்டு போகும். இதுல தான் நம்ம நேரத்தை கொடுக்கணும். ஏன்னா ஜீவனையே விட்டுக்கிறாரு, அவர்கிட்ட உறவுல இல்லாம போனா எப்படி? ரத்தத்தையே சிந்தி இருக்கிறாரு, அவரோட ஐக்கியம் இல்லாம போனா எப்படி? எதுக்காக இதை சொன்னேன்? சரி, எதுக்கோ சொன்னேன், எடுத்துக்கங்க. நம்ம ஜனங்க, சர்ச்சைக்கு வர ஜனங்க, அதனால ஒரு தாய் உள்ளத்தோட ஒருத்தவங்களை பார்க்க பாருங்க. தகப்பம் உள்ளவன் தேவை, தாய் உள்ளவன் தேவை. லேடிஸாக இருந்தீங்கன்னா அது ஆல்ரெடி இருக்கும், விடுங்க. தகப்பனுடைய உள்ளம் வரும். என்னதான் தப்பு செஞ்சாலும் தகப்பனை விட்டு கொடுக்க மாட்டான் பிள்ளைய. அதில் வேற பொல்லாதீங்க வேற சொல்லிட்டாரு இயேசு, சொல்றதுக்கு தயக்கமாக வருது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது அப்படின்ற. அப்போது நம்ம சர்ச்சைக்கு வர ஜனங்க மாத்திரம் கிடையாது, ஆண்டவரை தெரியாத ஜனங்களை பார்க்க வேண்டிய விதத்தில் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் வளர்ந்துட்டீங்கன்னு வைங்களேன், அந்த உள்ளம் வந்துடும். அவங்களுக்காக எதனாலும் செய்யணும். அவங்க தப்பை பார்க்க மாட்டீங்க, அவங்க அந்த தப்பில் மாட்டினுக்கிறாங்கன்னு பார்ப்பீங்க. அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு பார்ப்பீங்க.
அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி எப்படியாவது சொல்லி ஆண்டவரை அவங்களுக்கு காமிச்சு அது மூலியமாக அவங்களுக்கு நம்பிக்கை வந்து வாழ்க்கையில் அவங்க முன்னேறத்துக்கு வழியை திறக்கிறதுக்கு பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் சும்மா உக்காந்து இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது தெரியுமா? ஒருத்தருக்கு தலைமையில அந்த கடன் சொல்கிறாரு, ஏகப்பட்ட கடனில் நான் இருக்கிறேன். இந்தம்மா வாங்கின கடன் அது இல்லை, இந்த கடன். எனக்கு என்ன பிரச்சனைனா சர்ச்சை எப்படி பெருசாகலாம், ஃபீஸ் கட்டுறதா இப்போ அதெல்லாம் அது எப்படியாவது வந்துடும். நல்லா கேட்டுக்கங்க, என் தவிப்பு பாருங்க, அது எப்படியாவது வந்துடும். நான் காசு சேர்த்து வச்சு வேற ஒருத்தருக்கு ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் அனுப்பலான்னு பார்க்குறேன். ஒரு பாஸ்டருக்கு சேர்த்து வச்சு தசமபாகலாம் சேர்த்து வச்சு ஒரு லம்பா போய் அவருக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்க தின்னுக்கிறேன். அது சேரு கூட நான் வாங்கிடுவேன் பாருங்க, இதெல்லாம் இல்லை, இது கூட நான் வாங்கிடுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பணத்தில் பெருக்கம் வரணும்னா என்னை கனம் பண்ணுன்ற. ஆனால் எனக்கு அந்த 10,000 ரூபாய் வச்சு ஒரு 20 சேரை வாங்க முடியும். வாங்க முடியும். ஆனால் வாங்குவேனா? மாட்டேனே. அங்கே எடுத்துன்னு போய் கொடுத்து அவரை கனம் பண்ணி அதன் மூலியமா வர ஆசீர்வாதத்தை பார்க்கணும். நான் பார்த்தே ஆகணும். பணம் பெருக்கத்தை நான் பார்த்தே ஆகணும். விட மாட்டேன். ரொம்ப நாள் வரை வாழணும், துட்டு ஒண்ணுமே சாவாம இருக்கிறோன்னு சொல்லிட்டோம். துட்டு இருந்தா தானே. எம்டி பாக்கெட்டோட எவ்வளவு நாளைக்கு சுத்தி நிற்கிறது? காசு வேணும். ஓகே, அப்போ இதெல்லாம் ஓடின்னு இருக்குது பாருங்க. எனக்கு சபை இதுல தான் கவனம் இருக்குது. இப்போ இந்த ஃபோனு இருக்குது பார்த்தீங்களா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன ஒரு ஒரு மன தத்துவ ஒரு பையன் வந்து புக்குங்கெல்லாம் படித்து பேசுவான். அவன் சொல்கிறான், உங்ககிட்ட இருக்கிற உங்களால் என்ன பண்ண முடியுமோ, உங்களால் முடிஞ்சது, உங்களால் என்ன முடியுமோ அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக பண்ணுங்க. உங்களால என்ன இருக்குதோ அதை வச்சு உங்களால எவ்வளவு சிறப்பா உங்களால பண்ண முடியுமோ பண்ணுங்க. மற்றதெல்லாம் தன்னால நடக்கும் பாருங்க. இது வந்து மச்சான் கொடுத்துதான் மாமியார் வாங்கி கொடுத்தாங்களா தெரியல. எல்லாம் மாமியார் சோறு தானாதீங்க, வாங்கி கொடுத்தாங்க. இந்த போனை வச்சு எத்தனையோ வீடியோ போடுறோம். என் தங்கச்சி வீட்டுக்கு போவேன், அவள் பானு வச்சுன்னுக்கிறா டிவியை. நான் அதில் போட்டு டிஎஸ்எல்ஆர் கேமரா சூப்பராக இருக்குது. அப்படியா, நான் எப்போ நான் வாங்கினேன்? ஏய் இந்த ஃபோன் தான் அப்படின்னு. இந்த ஃபோன் தான் எப்படி இருக்குது பாரு குவாலிட்டி அப்படி சொல்லுவேன். என்னன்னா நம்மளால முடிஞ்சதில் சிறப்பாக கொடுக்குறோம். நம்ம வீடியோலாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் ஆப்பை வச்சு கொஞ்சம் எடிட் பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டிஜிட்டல் மாதிரி கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துடுவேன். அதில் மியூசிக்கெல்லாம் போட்டு நம்மளால் முடிஞ்சது. ஏன்னா எனக்கு பண்ணான்னு வச்சிங்கன்னா ஒன்று பண்ணால் ஒன்று சிறப்பாக இருக்கும், பேர் சொல்லும் பிள்ளையாக இருக்கும். எந்த சம்பவமாக இருந்தாலும் சரி சிறப்பாக இருக்கணும், நல்லா நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதை வந்து ஆண்டவர் அது வந்து வயிற்றுலேயே போட்டார் போல, அம்மா வயிற்றுலேயே. உள்ள ட்ரெஸ்ஸு பண்ணால் கூட சரி, கிழிஞ்சதை போட்டால் கூட ஸ்டைலாக போட்டுடணும். இப்போ இருக்குதுல்ல, இப்போ பாருங்க, என்னால் முடிஞ்சதுக்கு இருக்கிறத வச்சு ஒரு காமாக உட்காந்துக்கிறோம்மா, நல்லா இருக்குதா? நம்ம இன்னும் மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறோம்? ரொம்பலாம் அதிகம்லாம் கிடையாது. ரொம்பலாம் அதிகம்லாம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் நான் உண்மையை சொல்ல மாட்டேன். ஆனால் நான் வந்து இப்போ சர்ச்சைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவத்தை தரேன். என்னை நம்பி ஒரு கேட்குறாங்க, எத்தனை பேர் வராங்கன்னு கேட்குறாங்க. ஒரு 3 குடும்பம் வருது. ஆனால் கண்ணுக்கெல்லாம் நான் வச்சுக்கிறது கிடையாது. ஒரு 3 குடும்பம் வருது. ஆனால் இதை பொறுப்பாக நல்லா சிறப்பாக செய்யணும். இவங்கள வந்தாங்களா அரெஸ்ட் வாரண்ட் தான். இவங்கள நல்லா எந்த அளவுக்கு நல்லாக்கணும் முடியுமோ நல்லாக்கணும்.
ஒரு துக்கமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நல்லாக்க முடியுமோ? நல்லாக்கணும். ஒருத்தரும் ஏன் ஈக்குவலை விட என்னை விட நல்லா வரணும். எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்தது அதுதான். சொல்லுவார் பைபிள் காலேஜில், என்கிட்ட படிக்கிறவங்க என்னை விட 10 மடங்கு நல்லா வரணும். என்ன மாதிரி உள்ளம் பாருங்க. அப்படி இப்படியே சொல்லுவார். இதுமாரி சொன்னா மற்ற சர்ச்சைக்கு போய் உட்காந்துட போறீங்க. நானும் எப்படியே சொல்கிறேன், உங்களுக்கு எங்கே பிடிக்குதோ அந்த சர்ச்சைக்கு போங்கன்னு. எவன் சொல்லுவான்? யார் சொல்லுவாள்? யாரும் சொல்ல மாட்டாள். ஏன் சர்ச்சைக்கு வாங்க, ஏன் சர்ச்சைக்கு வாங்க, என்கிட்ட இருங்க. அப்படிதான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். யாரையும் ஈர்த்து வச்சு குச்சினுக்க முடியாதுங்க. உங்களுக்கு எங்கே சமாதானமாக இருக்குது, எங்கே சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு எங்கே நிம்மதியாக இருக்குது, உங்களுக்கு எந்த பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உன்னால் நிம்மதியாக போய் ஒரு இடத்துல போய் வார்த்தையை கேட்டு ஆண்டவர் ஆதரிச்சு வரியா, கண்டிப்பாக போ. நான் ஒருத்த முட்டுக்கட்டியை வைக்கிறேன், எனக்காக நீ பயப்படுற அப்படின்னால நான் தப்பு மேலே தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். நான் ஊழியம் பண்ணல, அட்டூழியம் பண்ணுறேன்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட வலு கட்டாமல் அதையும் சேர்த்து கிடையாது. அப்படி ஆண்டவரை பற்றி பேசின இருக்கிற ஆள் இந்தமாதிரி பூச்சி வச்சுன்னு இருக்கலாமா? உனக்கு ஒன்றும், உனக்கு ஏன் இவ்வளோ அக்கறை அப்படின்னு சிவாஜி படத்தில் உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? வேண்டாம் அண்ணா, வேண்டாம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இதுல என்ன பாஸ்டர் கிட்ட ரொம்ப வைராக்கியம் வேற காட்டுறது. என்கிட்ட கூட அந்த அளவுக்கு வைராக்கியெல்லாம் காட்ட தேவையில்லை. நானும் மனுஷன், உங்களை போலவே உங்களில் ஒருத்தன், அவ்வளோதான். தூக்கி வச்சுலாம் பேசினது கூடாது. நான் பேசுகிற வார்த்தையை தூக்கி வச்சுன்னு நல்லா பேசுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை தூக்கின்னு போகும். என்ன தூக்கி இடுப்புலையோ தலையிலையோ தோல்லையோ தூக்கி வச்சுக்க வேணாம், அவசியம் இல்லை. ஒரு பாஸ்டர் தூக்கி வைக்கலாம், எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு அவர் ஒதுக்கி தள்ளிட்டு வார்த்தையை தூக்கின்னு போயினே இருக்க வேண்டியது தான். ஆமென், ஆமென். அவ்வளோதான். வாங்க, ஒரு அளவுக்கு தாங்க. ஒரு தேவன் ஒரு மனுஷனை ஸ்தானாதிபதியாக வச்சிருக்காரு. அவனுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அந்த வேலையை செஞ்சுட்டு போயினே இருக்க வேண்டியது தான். நீ போய் ஃபுல் இடத்தையும் ஆண்டவர் கொடுக்குற அந்த இருதயத்தில் போய் ஃபுல் இடத்தையும் நீ புச்சிக்க கூடாது. அப்படி நீ புச்சன்னு வச்சுக்கோ, கர்த்தருக்கு பதில் சொல்லி ஆகணும். கண்டிப்பா சொல்லி ஆகணும். உங்க மனசுல இங்க இந்த இடத்துல நின்று ஆண்டவரை ஃபுல்லா நான் காட்டல, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஃபுல்லா வரல அப்படின்னா நான் சரியான பிரசங்கியாரம் இல்லை, சரியான ஊழியக்காரனும் கிடையாது. உங்க மனசு ஃபுல்லா இயேசு பெருசா தெரியணும், பெருசா தெரிய வைக்கிறவன் தான் ஊழியக்காரன். அப்படி பெருசா காட்டிட்டேன்னு வைங்களா, உங்களை அச்சிக்கவே முடியாது, உங்களை அச்சிக்கவே முடியாது, உங்களை அச்சிக்கவே முடியாது. உங்ககிட்ட எதனா ஒரு பிரச்சனை வரணும்னா யோசித்தன மேல யோசிக்கும். பிரச்சனைக்கு நீங்க பிரச்சனையா இருப்பீங்க. ஆமென். இதை எதுக்காக சொன்னா, நம்ம வரீங்க பார்த்தீங்களா, நீங்க வெளியே இருக்கிற ஆட்களை பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். நேற்று 2 நாளா இந்த மாதிரி சொல்றதுனால ஒரு விஷயத்த சொல்ல வந்தால, ஒரு சர்ச்சையில் இருக்கிற ஒரு பாஸ்டர், உங்களுக்கு எதனா ஒரு பாதிப்பு வந்ததுன்னா, ஒரு வயசு பொண்ணுங்க, அந்த பொண்ணுக்கு நான் ஒரு 35 வயசு தான் இருக்கும். நிறைய டென்ஷன் ஆகி பயங்கர ப்ரெஷர் ஆகி மூளையில் போயிட்டு ஏதோ பாதிப்பு உண்டாகி கோமாவுக்கு போய் செத்துச்சு. சர்ச்சைக்கு போகிற பொண்ணு, நல்லா சர்ச்சில் வேலை செய்கிற பொண்ணு, நல்லா ஈடுபாடோடு இருக்கிற பொண்ணு. எங்களுக்கு ஒரு நியூஸும் சொல்ல அந்த பாஸ்டர். எங்களுக்கு கேட்டுதான் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னதான் பிரச்சனை, எனக்கு என்னதான் வந்தது, நான் பாஸ்டர் குறை சொல்ல, எங்க தவறுனாங்க. இப்போ ஆண்டவர் வெளிப்படுத்தணும், செத்தவங்களை கூட உயிராடா எழுப்பிடணும். நான் சரி கேட்டுக்குங்க, செத்தனா கூட உயிராடா எழுப்பிடணும், அது ஒண்ணு. இன்னொன்னு, எதனா ஒரு டேஞ்சர் வருதுன்னா ஒரு பாஸ்டருக்கு வெளிப்படுத்தணும் ஆண்டவர். இந்த மாதிரி இருக்கிற ஒன்னொன்னு அடங்காததுங்க இருக்குது, அதை விடு. நம்ம எச்சரிக்கிறது ஒரு பாஸ்டருடைய கடமை.
வழியை காட்டுறது ஒரு பாஸ்டருடைய கடமை. உங்க முழு வாழ்க்கையும் இந்த பாஸ்டருடைய நாக்கில் இருக்குது. அதனால்தான் அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் நீங்க போதகராகாதீங்க. தப்பா ஜனங்களை நம்பிக்கை உங்க வார்த்தையை நம்பி அது நாசமாயிடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறாங்க. நீங்க நான் எதை சொல்றேனோ அதை தான் நம்ப போறீங்க. அப்போ உங்க நம்பிக்கைக்கு ஆதாரமே நான் பேசுற வார்த்தைகள், நான் சொல்ற கதைகள், நான் பேசுற வசனங்கள் எல்லாமே. அதை நான் தப்பா எடுத்துன்னு வந்து திருச்சி பேசி உங்களுக்குள்ள போட்டேன்னா நீங்க அதையே நம்பி அப்படியே வாழ்க்கையாயிடும். அப்போ ஒரு பாஸ்டருடைய கடமை பாருங்க. அப்போ நான் யோசித்தேன், எவ்வளவு நாளா நான் பார்த்துருக்கேன் அந்த அவங்கள இந்த மாதிரி இறக்க வேண்டிய அவசியமே இல்லை. லாஸ்டா நான் சென்ட்ரல்ல பார்த்தேன். நான் பார்த்துட்டு நல்லா பேசினாங்க, நல்ல மரியாதையான பொண்ணு. எனக்கு இப்போ கூட எனக்கு விட்டா அழுதுருவேன். நல்லா நல்ல மரியாதையா பேசுற பொண்ணு. மார்வாடியிலேருந்து வந்தோம், மார்வாடியிலேருந்து ரசிக்கப்பட்டோம். குழந்தை இவனை விட கொஞ்சம் பெரிய பையன். நம்ம அவனுக்கு இப்போ வயசு ஒரு 17 16 இருக்கும், 18 கூட இருக்கும் குழந்தை. அந்த குடும்பம் என்ன நினைக்கும்? அந்த மார்வாடி குடும்பம், இயேசுகிட்ட பொண்ணு செத்துட்டியே. ஒரு பாஸ்ட் கிட்ட தாங்க இருக்குது. ஒரு பாஸ்ட் திருக்க தரிசனம் சொல்லணும். உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, வரக்கூடிய ஆபத்தையும் சொல்லணும், வரக்கூடிய நன்மையும் சொல்லணும். ஒரு பாஸ்ட் கிட்ட இருக்குது. ஒரு ஆத்மா கூட உங்களை என்னை மீறி எங்கேயும் போயிடக்கூடாது, பரலோகத்து கூட போயிடக்கூடாது. ஹலோ, அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் நிற்க வச்சுக்கிறார். மேய்ப்பண்ணா என்ன அர்த்தம்? உங்களுக்கு என்ன தேவையோ சரீரத்திலேருந்து, ஆவிலேருந்து, ஆத்மாவிலேருந்து, குடும்பத்திலேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்லா கொழுத்ததா நல்ல சிறப்பானதா உங்களுக்கு கொடுத்து உங்களை நல்லா போஷித்து நல்லா புஷ்டியாக்கி உங்களை வைக்கிறது தான் ஒரு மேய்ப்பனுடைய வேலை. அதை தான் இயேசு சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். மேன், உங்களுக்காக ஜீவனையே கொடுக்குற மேய்ப்பன். மேன், ஜீவனை எழுத்திடலாம். என் ஒய்ஃப் சொன்னான், சமந்தா கிட்ட பேசினே இருக்கும்போது எங்கள் அப்பா ஆயாவை எழுப்பும் போது அவரையும் சேர்த்து எழுப்பிடலாம். ஆமென். கண்டிப்பாக எதனா ஒரு கல்றை திறந்துச்சு. ஒரு பாஸ்டர் ஒருத்தர் கல்றையை பற்றி தான் பேசினுக்கிறாரு. கல்றையை திறக்கிறதுல ரொம்ப நோக்கமாகறாரு. ஒரு திருக்கதரிசி சொல்லுகிறார், நீங்கள் கல்றையில் இருக்கிற பாடியெல்லாம் எழுப்ப போறீங்க, என்னுடைய சொந்தக்காரங்களையும் எழுப்பிடுங்க சேர்த்து. ஆமென். அது நடக்க போகுது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்படி இருக்குது இல்ல? ஆமென். கல்றை பொலந்து உள்ள இருந்து மக்கி போன அந்த சரீரம், எலும்பு எல்லாமே ஒன்னாகி வெளியே வரும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். எதெல்லாம் இழந்தீங்க. எனக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவனுடைய கரையத்தை குறித்து நெக்ஸ்ட் லெவல் ஒன்று வெளிப்பாடு. அது வெளிப்பாடுன்னு சொல்றதா, என்னுடைய அதிக பிரசங்கித்தனம் சொல்றதா அப்படின்னு தெரியல. அவருடைய கரையத்தை குறித்து நானே கேட்குறேன், ஆண்டவர் உங்களுடைய கரையம் எவ்வளோ பெரிய கரையம். சரி, இப்படின்னு தான் அண்ணா. சரி, பைபிளில் போட்டுக்குது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதுன்னு இருக்குது. ஓகே, செத்துட்டான். சரி, செத்துட்டான் விடு. ஆனா நீங்க கொடுத்த கிரயம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும், மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் உங்களுடைய ரத்தம், உங்களுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டுக்குது. ஓகே, நான் என்ன சொல்றேன், செத்து போயிட்டான்ல அவன், கல்லில் அடக்கம் பண்ணப்பட்டவனை உயிரோட எழுப்பி ரட்சிக்கப்பட வச்சு உங்ககிட்ட வரணும். அதுதான் உங்க கிரயத்துக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூவான வேல்யூ. உங்க அப்பா, உங்க பிள்ளைங்க, அம்மா, எல்லா சொந்தக்காரையும் எழுப்பு. இயேசுவின் நாமத்துல வா, வெளியே வா, வெளியே வந்து பரலோகத்துக்கு வா, நரகத்துக்கு போக கூடாது. அந்த பாதாளத்துல இருந்து, அதான் இயேசு சொன்னார்ல, பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் கூடிய திறவுகோல நான் உனக்கு தரேன். நீ எதை திறக்கிறியோ அது திறக்கப்பட்டிருக்கும், எதை மூடுறியோ அது மூடப்பட்டிருக்கும்ன்றார்.
மத்தேயு 18. ஷபல துருபா கலந்தர புரிபர துருபா கல துருபா. ஒரு நிமிஷம். பாதாளத்துக்கும் சாரி 16 19 பக்கம் வந்து 25 புதிய ஏற்பாடு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ எதை நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தும் கட்டப்பட்டிருக்கும். இங்க கட்டினா இங்க நம்ம எதை கட்டுறோமோ, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க நம்ம எதை கட்டுறோமோ அது பரலோகத்துல கட்டப்படுறோம். இங்க கட்டினா நான் இங்க வியாதியை கட்டுறேன், நோயை கட்டுறேன், மரணத்தை கட்டுறேன், எல்லா பிசாசையும் நான் கட்டுறேன் அப்படின்னா இங்க கட்டுறது அங்க கட்டப்படும். பரலோகத்தில் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்க்கிறது எதுவோ, இங்க பாருங்க, கட்ட அவிழ்க்கிறேன். என்ன மாதிரி அதிகாரம் தெரியுமா? இந்த அதிகாரம் சொல்ல, நான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை சொல்றேன். நீ கட்ட அவிழ்ப்பு